வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு லைவ் ட்ரேடிங் செஷனோட டேட் வந்து the 3rd February 3ஆம் தேதி அன்றைக்கி என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் என்ட்ரி கிடச்சிருக்கா, டார்கெட்ஸ் போயிருக்கா, ஸ்டாப் ட்ரிகராக இருக்கா அல்லது நோ லாஸ் நோ கெயினா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் லாஸ்ட்டு ட்ரேடில் தட் மீன்ஸ் லாஸ்ட்டு செஷனில் நம்ம பார்த்தது வந்து தட் மீன்ஸ் 2ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 1373 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட்ஸ். பட் மார்க்கெட் டார்கெட்டும் போகலை, ஸ்டாப் வந்து 700 பாயிண்ட், ஸ்டாப்பும் ட்ரிகர் ஆகலை. பட் என்ட்ரிக்கு மேலே ஒரு நியர் அபவுட் ஒரு 150-160 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்ம வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 4600 ருபீஸ்க்கு மேலே லாஸை புக் பண்ணியிருக்கோம் இந்த செகண்ட் டே. இந்த தேர்ட் டே என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம ட்ரேடில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஜோனலில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு வந்து பை என்ட்ரி கிடைக்கிது, ஒரு நாளைக்கு வந்து செல் என்ட்ரி கிடைக்கிது, ஒரு நாளைக்கு கேப் அப் ஆகுது, ஒன் டே வந்து கேப் டவுன் ஆகுது, ப்ளஸ் மிடில் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி எந்த மாதிரி சுச்சுவேஷன் வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கும். பட் எல்லா சுச்சுவேஷனுமே நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு இண்டிகேட்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பட் அந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஒன் சைடு ட்ரெண்டுக்கு மட்டும்தான் வெதர் பையோ செல்லோ அந்த மாதிரிலாம் காட்டும். பட் நம்மளதில் வந்து மார்க்கெட் எனி ஆஃப் த ட்ரெண்டு, பட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கட்டும், ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் என்ன மாதிரி மார்க்கெட்டை வேணாலும் இருக்கட்டும், பட் நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரி இந்த இன்ட்ராடேயில் மேக்ஸிமம் 80-90% நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த என்ட்ரியை வந்து அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்போது நம்ம இந்த லைவ் ட்ரேடிங் செஷனோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போதே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் என்ன மாதிரி சினாரியாவில் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த சினாரியாவில் ஓப்பன் பண்ண நம்ம என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் பண்ணணுமா, ட்ரிகர் பண்ணுமா, என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட பட் அந்த லைவாக அந்த ட்ரேடை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளஸ் இதனால் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, லாபம் அடைஞ்சிருக்கமா, நஷ்டம் அடைஞ்சிருக்கமா, இல்லை என்ன மாதிரி சுச்சுவேஷனை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுன்ற எல்லா விஷயங்களுமே நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நல்ல தெளிவாகவே புரியும். ப்ளஸ் இன்றைக்கி வந்து நம்ம 3ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி என்ட்ரிஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜ் வந்து இன்றைக்கி 3ஆம் தேதி அன்னைக்கு நடந்த இமேஜ். யூ கேன் see here மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து 34,675 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. செல் என்ட்ரி வந்து 34,746. பாருங்கள், இது ரொம்ப ஒரு எக்ஸாக்டான ஒரு பெரிய விஷயம். 34,746 செல் என்ட்ரி. பட் மார்க்கெட்டோட ஹை வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 1 மினிட் கேண்டிலில் வச்சுருக்கோம். 34,675 அப்படின்றது டே ஹை. தட் மீன்ஸ் என்னென்னா ஓப்பனும் டே ஹையும் ஒன்று. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டே ஹை வந்து மார்க்கெட்டை கட் பண்ணாமல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் உடனே செல்லிங்லாம் கூட போவாங்க. பட் அது ஒரு நான் சொல்ல வரல. பட் இந்த இடத்துல வந்து 34,675 தான் ஓப்பன் ப்ரைஸ். அந்த இடத்துல தான் நமக்கு ஹையும் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து சடனாக ஃபால் ஆகுது. எவ்வளோ தூரம் ஃபால் ஆகுதுன்னா நம்மளோட பை என்ட்ரி லைன் வந்து 34,131 நம்மளோட பை என்ட்ரி லைன். யூ கேன் see. அப்போது எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கே வருது. 1 மினிட், செகண்ட் மினிட், தேர்டு அண்ட் ஃபோர்த்து, கரெக்டாக 5th மினிட்டு ஆர் 4th மினிட் கேண்டில் வந்து நம்ம என்ட்ரியை வந்து டச் பண்ணிடுச்சு. 34,131 அப்படின்றது நம்மளோட பை என்ட்ரி லைன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கே டச் பண்ணிடுச்சு. நம்ம என்ட்ரி வந்து செகண்ட் மினிட்லேயே ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டட். ஓகே, அப்போ டார்கெட் எவ்வளோ இன்றைக்கி அப்படின்னா கிட்டத்தட்ட 34,131 நம்ம பை பண்ணியிருக்கோன்னா அங்கேருந்து டார்கெட் வந்து 34,746 746. ஸோ எக்ஸாக்ட் டார்கெட் வந்து 615 பாயிண்ட் வந்து நம்மளோட எக்ஸாக்ட் டார்கெட். ஓகே, இப்போ 600 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நியர் அபவுட் ஒரு 75% மேலே மார்க்கெட் தாண்டும் போது, தட் மீன்ஸ் வந்து 400 ஒரு 450 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் தாண்டும் போதே நம்ம வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னு கேட்டுட்டோம்னா ஒரு இன்ட்ராடேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ஆர் இண்டெக்ஸே வந்து ஒரு ஆக்சுவல் வாலட்டாலிட்டி அப்படின்றது ஒரு 1% 2% அவ்வளோதான். பட் அதை தான் நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாக்ட் லோவில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 600 பாயிண்ட் வரைக்கும் மேபி டார்கெட் போட்டு வச்சுருக்கோம். ப்ளஸ் இன்கேஸ் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது இந்த சுச்சுவேஷன்ஸில் மினிமம் வந்து ஒரு 75% 80% ப்ராஃபிட் வரும்போது அதில் புக் பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் ஒரு பேங்க் நிஃப்டியில் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு
ஒரு இன்ட்ராடேயில் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ப்ரீவியஸ் டேவே வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண தான் பார்க்கணும். 34,131 நம்ம பை என்ட்ரி லைன். மார்க்கெட்டோட லோ வந்து 34,097. நம்ம என்ட்ரிலேருந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக வெறும் 33 பாயிண்ட் தான் கீழேயே போயிருக்கு. ஆனால் அங்கேருந்து படிப்படியாக மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு 34,746 நம்மளோட டார்கெட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. தட் மீன்ஸ் வந்து அந்த இடத்துல பாருங்கள் 750 அப்படின்றது அந்த டே ஹை. அந்த 750 ஹை போகும்போது எடுத்த இது ஸ்க்ரீன்ஷாட்டு. ப்ளஸ் 615 பாயிண்ட்ன்றது நம்ம எக்ஸாக்டாக ரீச் ஆகிடுச்சு. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்ற ஜோன் இருக்குது இல்லைங்களா, அந்த 34,580 அந்த ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மார்க்கெட் அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறோம். அந்த 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலை, சம்டைம்ஸ் கீழே வர மாதிரி இருந்ததுனால அந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் 80% வரும்போதே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். பட் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறி டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ லெட் இட் பி, நம்ம க்ளோசிங் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்தது. ஏன்னா அந்த இடத்துல ஏன் நம்ம ஃபுல் டார்கெட் வெயிட் பண்ணல அப்படின்னும் போது 500 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் தாண்டுது டார்கெட்னும் போது நம்ம இடத்துல கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து வந்த ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் நம்மளோட எய்ம். ஏன்னா நம்ம உட்காந்துருக்கிறதும் சரி, ட்ரேட் பண்ணுறதும் சரி, மெயினாக ப்ராஃபிட்காக. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக அந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எந்த மாதிரி டார்கெட்ஸ் வைக்கலாம் அப்படின்ற பற்றியும் நம்ம டெக்னிக்கல் பர்சன்ஸ், அந்த டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ப்ளஸ் அன்னைக்கு நடந்த அந்த ட்ரேட் புக், அந்த நெட் பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் சார்ட்டு. க்ளோசிங் பாருங்கள், 34,131 பை 746 நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. மார்க்கெட்டோட டே ஹை வந்து 34,998 வரைக்கும், அதாவது 35,000 கிட்ட வரைக்கும் போயிட்டு 34,799 வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ட்ரேட் புக் பாருங்கள், 34,131 அப்படின்றது நம்மளோட பை ப்ரைஸ். டைமிங் வந்து 9:18 நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். 34,580 வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல, மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் சஸ்டெயின் ஆனதுனால சம்டைம்ஸ் அங்கேருந்து மார்க்கெட் சடனாக இறங்கி திருப்பி என்ட்ரி கிட்ட வந்துடும். ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட் ட்ரேட் ஆகி நின்றுட்டு இருக்கனால அந்த இடத்துல வந்து புக் பண்ணிட்டோம். நம்ம டோட்டலி நம்ம புக் பண்ண பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 449 பாயிண்ட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட்டை. இதுதான் அதனுடைய நெட் பொசிஷன். யூ கேன் சி பை பண்ணது 131, செல் பண்ணது 34,580, பை குவான்டிட்டி 1, செல் குவான்டிட்டி 1, நெட் குவான்டிட்டி 0, எம் டு எம் மார்க்கெட் டு மார்க்கெட் 11,226 rupees, 11,226 rupees. The day ending with profit above 10,000 rupees. அதாவது நம்ம டோட்டல் டார்கெட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 நமக்கு டார்கெட்டு. பட் நம்ம 11,000 கிட்டத்தட்ட 75% தாண்டும் போது நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே, இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான விஷயம். நம்ம 3rd day ஆஃப் த பிப்ரவரியும் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் டே ஆஃப் த 4th ஆஃப் பிப்ரவரி என்ன நடக்குது, மார்க்கெட் என்ன மாதிரி என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு, டார்கெட்ஸ் போயிருக்கா, ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆயிருக்கா, அல்லது என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்குன்றது எதுவுமே நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன். ஓகே, என்ன மாதிரி வேணாலும் மார்க்கெட் நடக்கட்டும், எந்த மாதிரி ஓப்பன்ஸ் வேணாலும் இருக்கட்டும், எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாலும் நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறது என்னமோ 99% உறுதி தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது, ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ட்ரேடருக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுக்கும் சரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலிமா இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் கொடுக்குற காஸ்ட் வந்து ஜஸ்ட் 1,000 rupees மட்டும்தான். ஒரு 1000 ரூபாய் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு ஒரே ஒரு ஸ்கிரிப்டில் அப்படின்றது இதுவும் ஒரு உதாரணம். இதை பற்றின மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இப்போ ஸ்க்ராலில் போய்ட்டுருக்க நம்பருக்கு தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த சாஃப்ட்வேரோட என்ன மாதிரி சப்போர்ட்டிங் அப்படி பண்ணுறோன்றதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.